பல ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான எகிப்தில் ஆட்சி செய்த பிராவுன் மன்னர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டனர். அந்த சந்ததியினர் பனி இஸ்ராயீல் அல்லது இஸ்ராயீல் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் அடிமைகளாக வைத்து மிகக் குறைந்த கூலிக்காக அல்லது சில சமயங்களில் எதுவும் இல்லாமல் கடுமையாக வேலை செய்ய வைக்கப்பட்டனர். பிராவுன் மன்னர் அவர்கள் தன்னை மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் என்றும் தனது தெய்வங்களை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் விரும்பினார். காலப்போக்கில் ஒரு புதிய பிராவுன் மன்னர் ஆட்சிக்கு வந்தார். அவர் இஸ்ராயேல் மக்களை மிகவும் வெறுத்தார். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களை தண்டித்தார். அவர்கள் அதிகரித்து வளம் பெறுவதைப் பார்க்கவும் அவர் விரும்பவில்லை. ஒரு இரவு பிராவுன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் வானத்திலிருந்து ஒரு பெரிய தீப்பந்து வந்து நகரத்தை எரித்தது. அந்த தீ எகிப்தியர்களின் வீடுகளை அழித்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களின் வீடுகள் பாதிக்கப்படவில்லை. இதைக் கண்டு பிராவுன் பயந்து அதன் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை. அடுத்த நாள் அவர் தனது ஜோதிடர்களையும் மந்திரவாதிகளையும் அழைத்து அந்த கனவின் அர்த்தத்தை கேட்டார். அவர்கள் இஸ்ராயேல் மக்களிடையே விரைவில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவன் எகிப்தியர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவான் என்று கூறினர். இதைக் கேட்டு பிராவுன் மிகவும் கோபமடைந்து இஸ்ராயேல் மக்களின் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டார். அவரது படைகள் அந்த உத்தரவை நிறைவேற்றின. இந்த காலத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு மூத்த சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஒரு சகோதரி இருந்தனர். பிராவுனின் படைகள் குழந்தைகளை கொல்வார்கள் என்பதை அறிந்த அவரது தாய் மிகவும் பயந்தார். அல்லாஹ் அவருக்கு குழந்தையை ஒரு கூடையில் வைத்து நைல் நதியில் விடுமாறு அறிவுறுத்தினார். அவர் அதை பின்பற்றினார். ஆனால் மனம் மிகவும் துயரமடைந்தது. அவர் தனது மகளிடம் அந்த கூடை பின்னால் சென்று கவனிக்கச் சொன்னார். அந்த கூடை நீண்ட நேரம் நதியில் மிதந்தது. அல்லாஹ் அதை வழிநடத்தினார். அது இறுதியில் ஒரு ஓடையில் சென்றது. அங்கே பிராவுனின் மனைவி குளித்துக்கு கொண்டிருந்தார். அவர் அந்த கூடையை பார்த்து அதை எடுக்கச் சொன்னார். குழந்தையை பார்த்ததும் அவர் அவனை நேசித்தார் மற்றும் பிராவுனை அவனை தத்தெடுக்கச் சொன்னார். பிராவுன் அதற்கு சம்மதித்தார். குழந்தை எந்த பாலையும் ஏற்கவில்லை. பின்னர் அவனுடைய சகோதரி அந்த குழந்தையை பின்தொடர்ந்தவர் அவர்களின் தாயை பரிந்துரைத்தார். குழந்தை தாயின் பாலை குடித்தான். இவ்வாறு மூசா தனது சொந்த தாயிடமே திரும்பி வந்தார். ஆனால் யாருக்கும் அது தெரியாது. மூசா அரண்மனையில் ஒரு இளவரசராக வளர்ந்தார். அல்லாஹ் அவருக்கு அறிவு, வலிமை மற்றும் ஞானமளித்தார். அவர் மிகவும் கருணையுடன் இருந்தார் மற்றும் பலருக்கு உதவினார். ஒரு நாள் ஒரு எகிப்திய படைவீரர் ஒரு இஸ்ராயேல் மனிதரை அடித்துக்கு கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். மூசா அந்த மனிதருக்கு உதவ முயன்று அந்த படைவீரரை அடித்தார். அந்த படைவீரர் இறந்து போனார். இதை உணர்ந்த மூசா மிகுந்த வருத்தம் கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். தன்னை கைது செய்யப்படலாம் என்று பயந்து அவர் எகிப்தை விட்டு வெளியேறினார். அவர் தனியாக பாலைவனத்தை கடந்து மித்யான் நோக்கி சென்றார். அங்கு ஒரு கிணற்றில் 2 பெண்கள் காத்திருந்ததை பார்த்தார். அவர் அவர்களுக்கு உதவினார். பின்னர் அந்த பெண்களின் தந்தை அவரை வீட்டிற்கு அழைத்தார். அவர் தனது கதையை கூறினார். அந்த மனிதர் அவரை பாதுகாத்து தனது மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து கொடுத்தார். மூசா பல ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தார். பின்னர் அவர் தனது குடும்பத்துடன் எகிப்தை நோக்கி திரும்பினார். மலை சினாய் அருகே சென்றபோது அவர் ஒரு தீயைக் கண்டார். அவர் அதனை நோக்கிச் சென்றார். அங்கே அல்லாஹ் அவருடன் பேசினார் மற்றும் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் அவருக்கு அற்புதங்களை காட்டினார். அவரின் கம்பு பாம்பாக மாறி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது போன்றவை. பின்னர் அவர் பிராவுனிடம் சென்று உண்மையை சொல்லும்படி கட்டளையிடப்பட்டார். மூசா தனது சகோதரர் ஹாரூனுடன் சென்று பிராவுனிடம் செய்தியை தெரிவித்தார். ஆனால் பிராவுன் அதை மறுத்தார்.
மூசா பல அற்புதங்களை காட்டினாலும் பிரவுன் அதே மந்திரம் என்று கூறி நம்பவில்லை. பின்னர் அல்லாஹ் பல தண்டனைகளை அனுப்பினார். வறட்சி, வெள்ளம், வெட்டுக்கிளிகள், புழுக்கள், தவளைகள் மற்றும் நைல் நதி இரத்தமாக மாறுதல் போன்றவை. ஆனாலும் பிரவுன் மற்றும் அவரது மக்கள் திருந்தவில்லை. இறுதியில் அல்லாஹ் மூசாவை இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார். பிரவுன் தனது படையுடன் அவர்களைத் தொடர்ந்தான். அவர்கள் செங்கடல் அருகே வந்தபோது அல்லாஹ் மூசாவுக்கு தனது கம்பால் கடலை அடிக்கச் சொன்னார். கடல் இரண்டாகப் பிரிந்து பாதை உருவானது. மூசா மற்றும் அவரது மக்கள் பாதுகாப்பாக கடந்தனர். ஆனால் பிரவுன் மற்றும் அவரது படைகள் கடலில் மூழ்கினர். பின்னர் இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் அலைந்தனர். மூசா சினாய் மலையில் சட்டங்களை பெற்றார். அவர் இல்லாத நேரத்தில் சிலர் பொற்கன்று டீயை உருவாக்கி அதை வணங்கினர். மூசா திரும்பி வந்து அவர்களை கண்டித்தார். இஸ்ராயேல் மக்கள் தொடர்ந்து அவர்களின் தவறுகளால் பாலைவனத்தில் அலைந்தனர். பின்னர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மறைந்தார். இறுதியில் மூசாவின் நேரம் வந்தது. அவர் அல்லாஹ்விடம் தன்னை புனித நிலத்திற்கு அருகில் மரணம் அடைய அனுமதிக்க வேண்டினார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியான நிலையில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்.